வருஷத்துல எத்தனையோ வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷம் அம்மனுக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் லக்ஷ்மிக்கா இருக்கட்டும், துர்க்கைக்கா இருக்கட்டும், மாரியம்மனுக்கு பூஜை செஞ்சு பாலபிஷேகம், நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணி பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ராகு காலத்துல பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. குறிப்பா 10 to 12 ஏன் இந்த நேரத்துல ஸ்பெஷலா வழிபாடு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல இயற்கையாவே ஒரு சக்தி மாற்றம் நடக்குது. அதனாலதான் இந்த நேரம் தெய்வ ஆராதனைக்கு ஏத்த நேரம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் நம்பியிருக்காங்க. அதையே இப்போ உள்ள லேடிஸும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நெய்வேத்தியத்துக்கு நம்மளும் நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் எல்லாம் சானஸ் கிச்சனில் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல தித்திப்பாக ஸ்வீட்டான சேமியா வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயசம், அதுக்கப்புறம் பருப்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு மசாலா வடை, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மசாலாக்களை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான சாம்பார், அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்ல புளிப்பு காரமான தக்காளி ரசம், சாம்பார் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா எப்படி, அதோட ஒரு ஆரோக்கியமாக முட்டைக்கோஸ் சேர்த்து சமைச்சு வழிபாடு செஞ்சு ரொம்பவே பக்தியா இன்னைக்கு பொழுது போயிடுச்சு.